தமிழர்களுக்குள்ள அரசியல் பிளவுகள் இருக்கிறது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாம் அவைகளுக்கும் இது ஒரு வாய்ப்பு, தேர்தல்களை காலம் கடத்தி போறது. தமிழ் அரசியலை நாங்கள் பார்த்தோமே இருந்தால், எப்போ தேர்தல் வந்தாலும் அதுக்கு பிறகு நாங்கள் பிளவுபட்டு தான் போகிறோம். முதலாவது கட்சி ஒரு பலமான அமைப்பாகவும் அது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை பெறுகிற கட்சியாகவும் இருக்கணும். எங்களுக்குள்ள ஒரே புடுங்குப்பாடா இருக்குது, தெளிவான கொள்கை இல்லை. இது யாருக்கு வாய்ப்பா இருக்குன்றால் இலங்கை அரசாங்கத்துக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான உறவுகள் வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் வருகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு வளமையாக எங்களோடு இணைந்திருக்கின்ற அரசியலாளராக இருக்கின்ற பல ஊடகங்களே அரசியல் ஆய்வு பகுதியில் மிக ஆழமையாக ஆய்வு செய்கின்றவரான ஐயா திரு சிவலிங்கம் விஸ்வலிங்கம் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் இந்த அழைப்பை தந்தமைக்கு மிக்க நன்றி. ஐயா சிவலிங்கம் அவர்கள் காலமாக அரசியல் ஆய்வு பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு முழுமையான இந்த அரசியல் தமிழர்களுக்கான சூழ்நிலை அரசியல் முன்னெடுப்பு பற்றிய விடயங்கள் முழுமையாகவே நீங்கள் அறிந்த விடயம், அவருக்கு தெரிந்த ஒரு விடயம். அந்த வகையில் இன்று நடக்கின்ற இந்த சிக்கல்கள், தமிழ் அரசியல்வாதிகளின் சிக்கல்களை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? இதற்கான வழிகள் என்ன? இது மிக நீண்ட கேள்வி. நாங்கள் இதை சற்று வித்தியாசமாக பார்க்கிறது அவசியம். ஏனென்றால் தமிழ் அரசியல் வர வர அதனுடைய தனித்தன்மையை இழந்து செல்வது, ஒற்றுமை குலைந்து செல்வது, ஒரு இலக்கு இல்லாமலே தொடர்ந்து செல்வது, இவ்வாறான ஒரு நிலைமை தமிழ் அரசியலில் காணப்படுறதால தான் சிங்கள அரசியல் இலகுவாகவே தமிழ் மக்களுடைய வாக்குகளை அது பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக இந்த அரசியல் நிலைமைகள் தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தராது என்ற ஒரு எண்ணங்கள் வளர வளர அவைகள் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நிராகரித்து ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்களை தேடி சிங்கள பகுதி அரசியலோடு தங்களை இணைத்து கொள்ளுகிற ஒரு போக்கு இப்பொழுது அதிகமாக வளர்ந்து வருகிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் முதல்ல சில முன் நிபந்தனைகளை நாங்கள் கவனிக்கணும். ஏனென்னா கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் தலைமைகள் பின்பற்றிய கொள்கைகளிலே ஏதோ ஒரு பிழை இருந்ததால தான் அதை தீர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு அது போயிருக்கு. அது மட்டுமல்ல, மிக மிக இறுகிய நிலைமைக்கு, அதாவது இனி பேசியுமே தீர்க்க இயலாது என்கின்ற ஒரு சூழலை நோக்கி அது போய்கொண்டிருக்கு. ஆனபடியே எங்களுக்கு ஒரு விவாதம் நடத்த வேணும். தென்னிலங்கையில் ஒரு பாரிய அரசியல் மாற்றம் அவ்வப்போது நடந்து வருகிறது. ஆனால் தமிழ் அரசியல் தொடர்ச்சியாகவே தென்னிலங்கையிலே அமைஞ்சு வர அரசுகளை எதிர்க்கிறதால இவ்வாறான எதிர்காலத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு வச்சா, இலங்கையிலே 80% சிங்கள மக்களும் 20% சிறுபான்மை தேசிய இனங்களின் நாட்டில் இருக்கல 80% பெரும்பான்மையோட நாங்கள் எப்படி பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுன்றதில் வெறுமனிய எதிர்ப்புகளால் மட்டும் இந்த பிரச்சனையை நாங்கள்
தீர்த்து விட முடியுமோன்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, ஒரு வெளிநாட்டின் உதவியோடு இதை தீர்க்கலாமோ என்றால், வெளிநாட்டின் உதவியோட வரைக்குள்ள வெளிநாட்டின் நலன் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நாங்கள் கடந்த காலங்களில் படித்த மாதிரி குரங்கு அப்பம் பயந்த மாதிரி கடைசியாக நாங்கள் எல்லாத்தையும் இழக்கிற ஒரு சூழலுக்கு போய்விடுவோம். ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இலங்கையில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக போர் நடந்த நிலையில் இந்தியா இலங்கையில் இப்படி ஒரு சிறுபான்மை தேசிய இனங்கள் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்தியா இலங்கை அரசியலுக்கு வருது. ஆனால் இந்தியா என்ன செய்திருக்கின்றால், தமிழ் அரசியல் தலைமை, தென்னிலங்கை அரசியல், இந்தியா இந்த 3 தரப்பையும் ஒரு இடத்தை வச்சிருக்காமல் தமிழ் தரப்பை விட்டுட்டு இந்தியா இலங்கையோடைய ஒப்பந்தம் செய்திருக்கு. இது என்னத்தை காட்டுதுன்றா, நாங்கள் 3வது தரப்பிட்ட போகைக்குள்ள 3வது தரப்பு தஞ்ச நலனில் இருந்துதான் அந்த பிரச்சனையை அணுகிருக்கு. அப்போ நீங்கள் கேட்டது போல இந்த நீண்டு கொண்டு போகிற இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவென்று பார்த்தா, முதல்ல நாங்கள் தமிழர் ஐக்கியப்பட வேணும். ஐக்கியப்படுறது என்னத்தில் என்ற ஒரு கேள்வி, ஒரு பொதுவான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திட்டம் ஒன்றங்கள்கிட்ட இருக்க வேணும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் ஒன்றாக இணைஞ்சு எப்படி இலங்கை அரசை கையாளுறது, இந்திய அரசின் உதவி எப்படி பெற்றுக்கொள்கிறது, சர்வதேச உதவிகளை எப்படி பெற்றுக்கொள்கிறன்றது சம்பந்தமான ஒரு தெளிவான திட்டம் இருந்திருக்க வேணும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமே இருந்தால் திட்டங்களும் இல்லை, எங்களுக்குள்ள ஒரே புடுங்குப்பாடாக இருக்குது, தெளிவான கொள்கை இல்லை. இது யாருக்கு வாய்ப்பாக இருக்குன்றால் இலங்கை அரசாங்கத்துக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும். இலங்கைக்குள்ள தலை போட விரும்புகிற பல நாடுகள் இதில் கண் வச்சு கொண்டிருக்குது. அமெரிக்கா வருது, இந்தியா வருது, சீனா வருது. இப்படி பல பூகோள அரசியல் நலன்கள் குறித்த சக்திகள் இலங்கைக்கு வருது. இதை காரணம் காட்டி தமிழ் அரசியல் சிங்கள அரசியலோடு ஒரு உடன்பாட்டுக்கும் போக முடியாமல் இருக்கு. அப்போ இந்த நிலைமையில் ஒரு பலவீனமான ஒரு சமூகம் எவ்வாறு தனது அரசியல் தீர்வை பெறுகிறது? எங்களுக்குள்ள ஒற்றுமையிலே ஒரு அரசியல் இலக்கு இல்லை. ஆனபடியாக இது உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு நீண்ட பதில். கவலை தர்ற பிரச்சனை என்னென்னா, நாங்கள் எதிர்கால சமூகத்துக்கு விட்டுட்டு போக போகிறோம். அவைகளும் தொடர்ந்து, அதாவது தந்தை செல்வா கடவுள்கிட்ட கொடுத்துட்டு போனார். பிரபாகரன் அவர் சண்டை பிடிச்சி பாதியில் மிச்சத்தை நீங்கள் செய்யுங்கொண்டு விட்டுட்டு போனார். அப்போ இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை போகுது என்றால், கடைசியாக தமிழர்கள் அங்கே இருப்பினமோன்ற ஒரு ஆபத்தான ஒரு நிலை காணப்படுது. இதன் பின்னணியில தான் நாங்கள் பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கூறுவது மாதிரியே பல விடயங்கள் இன்று சீன அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கைக்கு உதவி செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலைப்பாடானது தமிழர்களுக்கு எவ்வண்ணம் அழுத்தங்களை கொடுக்க போகின்றது? தமிழர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது என்ன தெரியல. இந்த மாதிரி தமிழர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்றால், இந்தியா முந்தி தமிழற்ற பிரச்சனையை காரணம் காட்டித்தான் இலங்கைக்குள்ள வந்தது. ஆனால் இப்போ இலங்கை அரசாங்கம் முழுமையாகவே இந்திய அரசாங்கத்தின் காலடிக்கு போட்டுது. இப்போ சிங்கள அரசியல் தலைவர் இந்திய உதவி இல்லாட்டி நாங்கள் எங்கேயோ போயிருப்போம், எங்களோட நிலைமை மிக மோசமாக போயிருக்கும் என்ற அளவுக்கு சிந்திக்கணும். இலங்கையும் கடந்த காலங்களில், உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தை எடுத்தால், அவர் சீனாவையும் இந்தியாவையும் பயன்படுத்தி 2 பக்கத்திலும் இருந்தும் உதவிகளை எடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார் என்றால், நீங்கள் எனக்கு உதவி செய்யாட்டி நான் சீனாட்ட போடுவேன் என்று. சீனா உதவி செய்யாட்டி இவை சொல்லுவேன் சீனாவுக்கு நான் இந்தியாட்ட போடுவேன் என்று. அப்போ இந்த 2ஐயும் பாவித்து
2 பேற்றிய உதவிகளையும் எடுத்தினோம். ஆனால் இப்போ எங்களுக்கு தெளிவாக தெரியுது, இந்தியா அண்மையில் இருக்கிற நாடு. அப்போ இலங்கை வந்து இந்தியாண்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான எந்த முடிவையும் இலங்கை எடுக்காதுண்டு. அதே மாதிரி சீனாவுக்கும் தெரியும், இலங்கையின் அரசியலுக்குள்ள தான் தலை போடாமல் அதுக்கு உதவி செய்தாலே அது தானாக தன்னுடைய பக்கத்துக்கு அது வருமென்று அவைகள் நினைக்கணும். இந்த மாதிரியான அரசியல் நாட்டுக்குள்ள பெரிய பிளவை வச்சிருக்கு. சிங்கள மக்கள்லையும் ஒரு சாரார் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கணும், இன்னொரு சாரார் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கணும், தமிழர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கணும். அப்போ எங்கட நாடு ஒரு வெளிநாட்டு போட்டி அரசியலுக்குள்ள போய் அகப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இது இப்படியே தொடர விடுறதோ இல்லாட்டி வேறு ஏதேனும் வழிமுறை இருக்கோன்றதானே எங்களுக்கு முன்னால உள்ள முக்கியமான கேள்வி. உதாரணத்துக்கு நாங்கள் திவிலுஓயாவென்ற அந்த குடியேற்ற திட்டம் தொடர்பாக இன்றைய தினம் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு, தமிழக கட்சியின் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு சற்று விளக்கமாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த குடியேற்றம் பல காலங்களுக்கு முதல் இந்த குடியேற்றம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் அந்த குடியேற்றம் கொண்டு வரக்குள்ள அவைகள் வந்து அதில் சிங்களவர்களையும் தமிழர்களையும் குடியேற்ற திட்டத்தில தான் அந்த குடியேற்ற திட்டம் கொண்டு வந்தது. ஆனால் தமிழர்களும் அங்கே குடியேறையில் சிங்களவர்களும் தங்களுக்கு அங்கே வாய்ப்பில்லை, எதிர்காலம் இல்லை என்றதால பெரிய அளவுக்கு அங்கே போய் குடியேறையில். இப்போ என்ன நடந்திருக்கு என்றால், அரசாங்கம் வந்து யோசிக்குது, நாங்கள் வெளிநாட்டு இறக்குமதியில் இருக்காமல் உள்நாட்டு உற்பத்தியை குறிப்பாக விவசாயத்தை நாங்கள் அதிகரிக்க வேணும். ஆனபடியாக இந்த குடியேற்ற திட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி உற்பத்தியை அதிகரிப்போம். அப்போ இலங்கை அரசாங்கம் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக ஏற்கனவே கைவிடப்பட்ட இந்த குடியேற்ற திட்டங்களை நிறைவேற்ற பார்க்கணும். தமிழர் தரப்பில் உள்ள பிரச்சனை என்னென்னா, தமிழர் தரப்பில் வர வர சனத்தொகை இருக்கிற இடங்கள்லேயே குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ அங்கே போய் குடியேற சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை, யாரும் போய் குடியேற போகிறது இல்லை. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, சிங்கள மக்களின் சனத்தொகையும் அதிகரிக்குது, மலைய மக்களின் சனத்தொகையும் அதிகரிக்குது, முஸ்லீம் மக்களின் சனத்தொகையும் அதிகரிக்குது. ஆனால் தமிழர்களுடைய சனத்தொகை குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது என்றால், அரசாங்கம் நினைக்குது, ஆணியலை வெறும் தரிசு நிலங்களை இப்படியே விட்டால் நாங்கள் இறக்குமதியில் தான் இருக்கணும், ஆனபடியாக விவசாயத்தை அதிகரிப்போம் என்றால் அவர்கள் நிச்சயமாக இப்படியான குடியேற்ற திட்டங்களை ஏற்படுத்த வேண்டி வரும். இதில் நாங்கள் அதில் போய் கொடி பிடிச்சு எங்கென்ன நிலங்களை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்று போராட்டம் நடத்துகிறதோ, அல்லது இந்த அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொஞ்சம் பொறுங்கோ வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களையும் கொண்டு வேண்டி இருக்கு, இது தொடர்பாக நாங்கள் ஒரு பேசி ஒரு தமிழ் மக்களுடைய பிரதேசத்துக்கான ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி இந்த விவசாய திட்டங்களை அமுல்படுத்தலாம் என்று நாங்கள் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தலாமே தவிர, இப்படி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி போட்டு நாங்கள் பிறகு போய் வீட்டில் படுத்துருவோம். அப்போ இதால் என்னத்தை நாங்கள் நாங்கள் இந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடியேற்ற திட்டங்களுக்கு எதிராக போராடுறதாக சொல்லி கடைசியாக படிப்படியாக எங்களோட நிலங்களை இழந்தது தானே கடைசியாக கிடைச்ச மிச்சம். இன்றைக்கு ஒரு வாய்ப்பான அரசாங்கம் வந்திருக்கு. எங்களுக்கு வாய்ப்பான அரசாங்கம் சந்திரிகா காலத்திலேயும் ஏற்பட்டது, நாங்கள் அதையும் பயன்படுத்த தவறிட்டோம். பிறகு ரணில் மைத்திரி அரசாங்க நல்லாட்சி காலம் ஒன்று வந்தது, அதையும் நாங்கள் கைவிட்டோம். இன்றைக்கு ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்று வந்திருக்குது, அது ஒரு வாய்ப்பான அரசாங்கமாக இப்போ தெரியுது. அதாவது இன நல்லிணக்கத்துக்கு அது பெரும் ஆர்வம் காட்டி வருது. நாங்கள் இதில் அரசியல் கோரிக்கையை வைக்கிறதோ அல்லது அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இப்படி போகிறது
தமிழ் மக்களுக்கு பெரிய கரைச்சலாக இருக்குது. தமிழ் மக்கள் மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிற வேளையில தான் நீங்கள் விவசாய அபிவிருத்தி என்ற பெயரில் குடியேற்ற திட்டங்களை கொண்டார்கள். ஒழுங்கமைக்கு நாங்கள் வர வேணும், இதை நாங்கள் பேசி தீர்க்கணும். ஏற்கனவே மாகாண சபைகளுக்கு இருந்த அதிகாரங்களில் அந்த நிலங்களின் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு உண்டு. ஆனபடியாக நீங்கள் மாகாண சபைகளை தேர்தல்களை நடத்தி அந்த அதிகாரங்களை அதுக்கு கொடுத்து நாங்கள் அந்த நிலங்களை எப்படி பகிர்வது என்று பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தையை நோக்கி போகாமல் நாங்கள் போராட்டம் நடத்துவது எவ்வளவு புத்திசாலித்தனமானதுன்றதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் தேர்தல் நடத்துவதில் மீண்டும் இன்று வந்த அறிக்கையின்படி இந்த ஆண்டு சாத்தியக்கூறில்லை என்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கணும் அரசாங்க பகுதி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலை தள்ளி போட்டு கொண்டே அவர்கள் தங்களுக்கு தேவையான நிலங்களை ஆக்கிரமிப்பதாக கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா? இது ஒரு நல்ல கேள்வி. என்னுடைய பதில் எப்படி அமையும் என்றால், முதல்ல நாங்கள் பார்க்கணும் தேர்தல், அதாவது ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் வைக்கிறதுக்கான பிரதான காரணம் தேர்தலுக்கு பிறகு ஒரு பொதுவான கொள்கை கோட்பாட்டுக்கு அவை வரக்கூடும் என்று. அதுதான் அந்த தேர்தல் ஒரு ஐக்கியத்தை தான் அது கொண்டு வர வேணும். ஜனநாயகத்தின் முக்கிய நோக்கம், அதாவது ஜனநாயக ஆட்சி முறையில் தேர்தலை நடத்துவதற்கான பிரதான நோக்கம் மக்களின் பொதுவான கருத்துக்கு அவைகளை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் தேர்தல் என்று. ஆனால் தமிழ் அரசியலில் நாங்கள் பார்த்தோமே இருந்தால், எப்போ தேர்தல் வந்தாலும் அதுக்கு பிறகு நாங்கள் பிளவுபட்டு தான் போகிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், தேர்தல் எங்களுக்கு எவ்வாறான நன்மையை தரப்போகுது? ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அவசியம் என்று சொல்கிறத ஏன் அவசியம் என்றால் நாங்கள் ஐக்கியமாக இருக்கணும்ன்றதுக்கா, ஒரு சமாதானம் ஏற்பட வேணும்ன்றதுக்கா. அந்த வாய்ப்புகள் இல்லை என்றால் தேர்தல் ஒரு சடங்காத்தானே இருக்கும். அதாவது நாங்கள் கோயிலே ஒரு திருவிழா வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குமே தவிர அதுக்கு பிறகு ஒன்றும் இருக்காது. அரசாங்கத்துக்கு இது நல்ல வாய்ப்பு. அதாவது தமிழர்களுக்குள்ள அரசியல் பிளவுகள் இருக்கிறது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாம் அவைகளுக்கும் இது ஒரு வாய்ப்பு தேர்தல்களை காலம் கடத்தி போகிறதுக்கு. மற்ற பக்கத்தில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வச்சு பார்த்தோமே இருந்தால், இந்த அரசாங்கம் பாரிய நெருக்கடிக்க இருக்குது. இந்த அரசாங்கம் ஒரு அனுபவம் இல்லாத அரசாங்கம். கடந்த கால அரசாங்கங்கள் ஊழல்கள், லஞ்சங்கள், குடும்ப ஆதிக்கங்கள் இதுகளெல்லாம் இருந்த நிலையில் இன்றைக்கு இவியலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிற ஒரு அரசியலாக இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கு. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி எல்லா பக்கத்திலும் இருக்குது. அதாவது பழைய ஆட்சியாளர்களால் இருக்குது, தமிழர் தரப்பில் இருந்து இருக்குது, வெளிநாடுகளில் இருந்து மறைமுகமான தாக்குதல்கள் இருக்குது. இந்த நிலையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய எதிர்காலம் கருதி இவ்வாறான முடிவுகளை எடுக்கிறத நாங்கள் சரிபிழைக்கு அப்பால் அந்த அரசாங்கம் என்ற வகையில் யோசிக்கும் போது அது தன்னுடைய இருப்பை நோக்கித்தானே அது பார்க்க முடியும். நாங்கள் அது சரிபிழை என்று விவாதிக்கிறதா இருந்தால் இந்த அரசாங்கம் தேர்தலை வைக்க வேணும் என்று நாங்கள் எப்போ சொல்ல வேணும் என்றால், அதாவது தமிழ் தரப்பினர் நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், இந்த தேர்தலை வைக்க ஒரு மாகாண சபை நிர்வாகத்தை நாங்கள் கொண்டிடலாம், அதன் மூலம் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்றால் அதுக்கான எந்த அடிப்படையிலும் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை தரையிலத்தானே. ஆனபடியாத்தான் அரசாங்கம் தேர்தலை வைக்குமா இல்லையான்ற விவாதத்துக்கு முதல் இந்த தேர்தல் வச்சால் அதுக்கு பிறகு அரசியல் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா, ஏன் நாங்கள் அதை பற்றி விவாதிக்க மறுக்கிறோம்? வெறுமனைய
அரசாங்கம் தேர்தலை வைக்கையில கடத்துது தன்னுடைய நலனை பார்க்குதுண்டு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நோக்கி நாங்கள் போறதோ அல்லது இந்த தேர்தலை வைக்கிறதன் மூலம் எங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை கட்டி எழுப்பலாம், எங்களோட பிரதேசத்தின் எதிர்காலத்தை வளர்க்கலாம் என்ற விவாதங்கள் இதையும் காணலையே. ஆனபடியாத்தான் இதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கணும். நாங்கள் வெறுமனையும் ஜனநாயக நாட்டில் எலெக்ஷன் வேணும், ஏன் தேர்தல் வைக்கிறீர்கள் என்று கேட்கறதெல்லாம் ஒரு விவாதமாக இருக்கலாமே தவிர பிரச்சனையை தீர்க்கிற அணுகுமுறையா இருக்கையில. போராட்டத்தின் மேல் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அது குழப்ப நிலைக்கு போகப்படுகின்றது. அதுபோக ஒரே கட்சிக்குள்ளே கட்சி பூசலால் ஒரு நேர்த்தியான நிலைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பிரிவினைவாதங்களை அவர்கள் எப்படி தீர்மானிக்கின்றார்கள் என்பதை புரியாத ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. பேசும்போது நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அது மிக ஒரு குரோதம் வாய்ந்த ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இணையாமலுக்கு இருந்து கொண்டு நீங்கள் இப்பொழுது கூறியது போலவே அரசிடம் குற்றம் சாட்டுவதால் வருகின்ற விடயங்களை கூட நாங்கள் பின்னோக்காக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்களின் இணைவின் பலம் எப்படி இருக்கும் என்ற விடயத்தை கொடுத்து நீங்கள் இப்பொழுது குறிப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இவர்களின் பிரிவினையாலும் மற்றபடி இவர்கள் மக்களுக்காக தாங்கள் இதை முக்கியமாக நிற்கின்றோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று இந்த காணி அபகரிப்புக்காக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த விடயமாக இருக்கலாம். தங்களை தாங்கள் ஒருங்கிணைக்க முடியாத அரசியல்வாதிகள் எப்படி மக்களை ஒருங்கிணைக்க போகின்றார்கள்? இது இன்னொரு முக்கியமான கேள்வி. ஆனால் இது இப்போ கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இது இந்த மாதிரியான ஒரு குழப்ப அரசியலில் தான் எங்களுடைய தமிழ் அரசியல் இருக்குது. குறிப்பாக தமிழரசு கட்சிகளில் இப்பொழுது நடந்து வருகின்ற ஸ்ரீதரனுடைய பிரச்சனையை மையமாக வச்சுத்தான் இந்த கேள்வியை இப்போ எழுப்புறது போல எனக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்றால் தமிழ் அரசியலில் குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஒரு செல்வாக்கு மிக்க தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அதிகளவு வாக்கெடுத்து வார ஒருவர் என்ற அவருடைய பலத்தை வச்சுத்தான் தமிழரசு கட்சிக்குள் ஒரு பெரிய குழப்ப நிலையை அவர் ஏற்படுத்தி வருகிறார். எங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, தமிழரசு கட்சிக்கு நடக்கிறது உள்வீட்டு பிரச்சனையோ இல்லையோன்றதை நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உள்வீட்டு பிரச்சனை என்று சொல்லி அது வெளியில் வர வர மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது. இந்த கட்சி எங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமோன்ற நம்பிக்கை இல்லாமல் போகுது. தனிப்பட்டவர்களை கட்சிக்குள்ள இவ்வளவு காலம் நீங்கள் இப்படி குழப்பத்தோட வச்சிருக்க போறீங்க. அதாவது கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் தொடர்ச்சியா காணப்படுது என்றால் அதை தீர்க்க முடியாத ஒரு கட்சி தேசிய இன பிரச்சனை எப்படி தீர்க்க போகுது? முதலாவது கட்சி ஒரு பலமான அமைப்பாகவும் அது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை பெறுகிற கட்சியாகவும் இருக்கணும். இப்பொழுது தமிழக கட்சியை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது உள்ளூர பிரச்சனைகள் தெளிவான வழிநடத்தல் இல்லை, ஒரு போட்டி அரசியலாக இருக்குது, தனிநபர் மோதல்களாக இருக்குது. இந்த நிலைமையில் அதாவது தமிழ் மக்களாகிய நாங்கள் 2 போராட்டத்தை நடத்தணும். ஒரு சரியான அரசியல் தலைமையை தோற்றுவிக்கணும், சரியான வேலை திட்டம் ஒன்றின் அடிப்படையில் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும். இது ரெண்டும் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், தமிழ் மக்கள் இந்த நம்பிக்கையை இழந்து தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு இல்லாமலேயே அரசாங்கத்துக்கு வாக்களிக்க போகிறாரு. இது நடக்குது. இது நாங்கள் சிங்களவர் வரையிலாது அப்படின்னு சும்மா காய்ச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நீங்கள் ஒரு சரியான அரசியல் தலைமையை கொடுக்காத நிலைமையில் மக்கள் தானாகவே அந்த நம்பிக்கையை இழந்து மற்ற பக்கம் போடுவின. இந்த ஆபத்தை நாங்கள் புரிஞ்சு ஊடகங்கள், அரசியல் ஆய்வாளர்கள் இது ஆழமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற காலம்தான் இது. ஏன்னா இப்போதைக்கு தேர்தல் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்?
எங்கெங்க எதிர்காலம் குறித்து ஆழமான விவாதங்களை முன்னெடுக்கணும். அதுதான் ஊடகங்களுடைய பணியாக இருக்கும். உண்மை, நீங்கள் கூறுவது உண்மை. அந்த வகையிலே எங்களால் முடிந்த அளவுக்கு இது பற்றிய சிறப்பான ஆளுமையான உங்களைப் போன்ற முதியோர்கள், முதிய ஆய்வாளர்களை இணைத்து இந்த விடயத்தை செய்து வருகின்றோம். ஆனாலும் இதன் பின்புலங்கள் நீங்கள் கூறுவது போலவே, இந்த அரசின் நிலைப்பாடுகளின் படி நீங்கள் கூறுவது போலவே, இந்த அனுர அரசுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் வழங்குவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இந்த புனரமைக்கப்படுகின்ற வெள்ள காலத்தினால் புனரமைக்கப்படுகின்ற இந்த விடயங்களை பொறுத்தவரையில் பார்க்கின்ற பொழுது கூட அரசுக்கான முழுமையான ஆதரவு மக்களிடம், அது மலையக மக்களாக இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்கு மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் நாடுகள் கொடுக்கின்ற இந்த நிதி அரசு செய்வது போல அந்த நிலைப்பாடு மக்களிடையே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் இந்த செயற்பாடுகளின் மத்தியில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் உண்மையிலேயே சேர வேண்டும். அதற்கான நிலைப்பாடுகளை நாங்கள் எப்படி உருவாக்குவது என்பதை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த அரசியல் சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தால் எங்களுக்கு தெரிந்த அளவிலே முக்கியமாகவே நாங்கள் அனைத்து கட்சிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு முறைக்கு வர வேண்டும். அந்த இணைக்கக்கூடிய முறையை யார் உருவாக்குவது அல்லது எப்படி உருவாக்குவது என்பது இந்த அரசியல்வாதிகளை முடிவு செய்ய வேண்டும் ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் நிலைப்பாட்டில் அவர்கள் வண்ணம் இந்த அரசியல் சூழ்நிலைகள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது, அடுத்தது மக்களை வண்ணம் இணைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை விட்டு இவர்கள் தங்களுடைய தனித்துவமான நிலைப்பாட்டிலே அரசியலுக்குள் தாங்கள் எப்படி முன்னுக்கு வர முடியும், அல்லது யார் யாருடைய கதிரையை பிடிக்க வேண்டும் அதுக்குள்ளே என்ற ஒரு சூழ்நிலையை எடுப்பதன் மூலம்தான் இங்கே இந்த பிரிவினைகளுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பாக அரசியல் ஆய்வுக்களத்தை பார்த்திருந்தோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் விஸ்வலிங்கம் அவர்கள் லண்டனிலிருந்து மூத்த அரசியல் ஆய்வாளர், பல ஊடகங்களிலே ஆய்வுகள் செய்து பணியாற்றி பல அனுபவங்களை கண்டவர். அவருடைய அனுபவ ரீதியான பகிர்வாகவும் இந்த அரசியல் ஆய்வுக்களம் இருந்தது. உண்மையிலே அவர் கூறியது போலவே நாங்கள் எங்களுடைய எதிர்கால அரசியலை முன்னெடுப்பதற்கு அதற்கான நிலைப்பாட்டை முன் கொண்டு வர வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது முக்கிய நிலைப்பாடு. அந்த வகையிலே நன்றி ஐயா, நீங்கள் கலந்து சிறப்பித்தமைகின்ற இந்த வாய்ப்பை தந்து உங்களோடும் உங்களுடைய நேயர்களோடும் கருத்துக்களை பகிர்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைகின்றோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.